இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஜனவரி 26. தேவனுடைய விருப்பம் செய்வதே நமக்கு இளைப்பாறுதல். தேவன் விரும்புகிறது எதுவோ அதுவே உங்கள் விருப்பமாயும் இருக்கும் என்றால் என் நிலையிலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வைத்துக் கொள்ளும்படி தேவன் விரும்பாத எதையும் நீங்கள் வாங்குவதற்கோ உரிமை கொள்ளுவதற்கோ ஆர்வம் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எப்போதும் இளைப்பாறுதலில் இருக்கலாம். ஏனெனில் உங்களுக்கு தேவை இருந்தால் அதை அற்புதமாய் தேவன் வழங்கிடுவாரே. ஆனால் உலக பொருளின் மீது கொண்ட இச்சையை திருப்தி செய்வதற்காக இதையும் அதையும் வாங்குவதற்கு விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் எப்போதும் பிரச்சனைக்குள் தான் ஓடி நிற்பீர்கள். இதே விசுவாசத்தின் அடிப்படைதான் நமக்குரிய வாழ்க்கை துணையை கண்டுகொள்ளும் விஷயத்திற்கும் பொருந்தும். வீடும் ஆஸ்தியும் மாத்திரமே ஓர் தகப்பன் தன் மகனுக்கு தர முடியும். ஆனால் புத்தியுள்ள மனைவியையோ கர்த்தன் மாத்திரமே அருள முடியும் என்றே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பு. உங்கள் வாழ்க்கை துணைவியாய் இருக்கும்படி தேவன் யாரையேனும் முன்குறித்திருக்கும் போது அந்த நபரை வேறு யாரும் அபகரித்து சென்று விடுவார்கள் என்ற அபாயம் ஏற்படுமோ? நிச்சயம் இல்லை. நீங்கள் சர்வவல்ல தேவனின் ஆளுகையை விசுவாசித்திருக்கும் வரை அந்த அபாயம் நிச்சயம் இல்லை. தேவனுடைய சித்தத்தின் எல்லைக்கு வெளியே உங்களுக்கு எவ்வித நோக்கமும் இல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு நீங்கள் தனித்திருக்கவும் ஆயத்தம் என்றால் இப்போது நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. தங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்புவித்தவர்களுக்காக கிரியை செய்யும்படி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஓ, நமக்குத்தான் எவ்வளவு அருமையான தேவன் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் பிரியமுள்ள தந்தையே, சித்தம் ஒன்றே செய்வது இப்பூமியில் எத்தனை இளைப்பாறுதல். எங்கள் சுய சித்தத்தின் சிக்கலுக்குள் சிக்கிவிடாதிருக்க தயை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.